ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய நிறைய அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த பாலக்கீரை வச்சு பாலக் பன்னீர் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான பாலக் பன்னீர் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த பாலக் பன்னீர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம். சப்பாத்தி, நான் இது கூடலாம் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு முதல்ல பார்த்துடலாம். நான் தேவையான அளவுக்கு பாலக்கீரை எடுத்து நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்துருக்கேன். இது ஹோம்மேட் பன்னீர், நானே பண்ணது. அப்புறம் இது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு எடுத்து துருவி வச்சுருக்கேன். அப்புறம் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் தயிர், ஒரு 5 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாக்கா டேஸ்டியாக இருக்கும், நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டு க்ரீமியாகவும் இருக்கும், அதுக்காக சேர்க்குறது. அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது அழகாக குண்டு பப்பாவாக இருக்கிறதுனால ஒன்று போதும். நல்ல காரமான மிளகாய் இது. இது பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக பட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். அப்புறம் தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம், தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், எப்படி செய்கிறதுன்ட்டுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. கூடவே கொஞ்சமாக பட்டர் எடுத்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகட்டும். வெண்ணெய் நல்லா உருகுனதும் ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இது நல்லா வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். இது கூடவே துருவன இஞ்சி, துருவன பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்டானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அதன் பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாலக்கீரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். லேசாக வதங்கின பிறகு நம்ம கடைசியாக கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். கீரை இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த 2 ஸ்பூன் தயிர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறணும். அதன் பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம முன்னாடி யூஸ் பண்ண அதே பேனில் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அலசி ஊற்றிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரே ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஏன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே எல்லாமே வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப நாள் வைக்க தேவையில்லை. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். உப்பு சேர்த்து நல்லா கலந்த பிறகு ஒரு நிமிஷம் இது மாதிரி நல்லா மெதுவாக கொதிக்க விட்டுட்டு அதன் பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்து மெதுவாக கலந்துடலாம். கலந்து இது ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கிறதுக்கு தேவையில்லை. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷமாக நல்லா கொதிஞ்சிருச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பாலக் பன்னீர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், நம்மளுடைய பாலக் பன்னீர் வந்துட்டு ரொம்ப நல்ல வாசனையாக சூப்பர் டேஸ்டியாக ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி வந்திருக்கு. இந்த பாலக்கீரையில் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அதிகமாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. விட்டமின் ஏ அதிகமாக இருக்குதான். அதுபோல் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கேன்சர் செல்ஸை வளர விடாமல் தடுக்கிற சக்தி இந்த கீரைக்கு அதிகமாகவே இருக்கிறதா சொல்கிறாங்க. இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கீரையில் பாலக் பன்னீர் செஞ்சு நம்ம சப்பாத்தி நான் இது கூடலாம் சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.